உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். என்னங்க, என் கைக்கு ஏன் இதெல்லாம் வரமாட்டேங்குது? என் கைக்கு இதெல்லாம் ஏன் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது? நம்மளுக்கு நிறைய ஆதங்கம் இருக்குதுல்ல. இது நம்ம கைக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே, அது நம்ம கைக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே, ஆனால் எதுவும் உங்கள் கை கூடி வரமாட்டேங்குது இல்லை. அது கஷ்டமாக இருக்குது. அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. எப்படியாவது நான் நடத்திடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னை விட்டு விலக்கி விலக்கி போகுது, என் கையை விட்டு போகுது. கவலைப்படுறீங்களா? என்ன பண்ணுறது? முக்கியமானது ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு ஏதாவது வல்லமை இருக்கா? மனிதர்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா? சக்தி இருக்கா? இல்லை, எதுவும் இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் வல்லமை கிடையாது. ஆனால் தேவனுக்கு வல்லமை இருக்குது. எக்கச்சக்க அதிகமான பவர் அவர் வச்சிருக்காரு. சரிங்களா? அப்பனா தேவன் உதவி செய்து கைகூடி வர பண்ணுவார். அவரால் முடியும். அவருக்கு வல்லமை இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் கைகூடி வரும். எதெல்லாம் உங்கள் கைக்கு எட்டலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் கைகூடி வர பண்ணிடுவார். அப்போ யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட தான் போய் நிற்கணும். நகோமி இருக்காங்கள, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க மருமகளை பார்த்துட்டு, உனக்கு குழந்தையும் இல்லை, உன் புருஷனும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கோ தான் சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருக்காளே ரூத்து, சத்தமிட்டு அழுதாள். பயந்தே போயிட்டா. சத்தமிட்டு அழுகிறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பேசுகிறோன்னா, சில பேர் அதை பெருசாக எடுத்து ஒரு 10 வீடு கேட்குற மாதிரி அழுவாங்க. வீட்டில் நிறைய பேர் அது மாதிரிலாம் இருக்காங்க. அழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்கும், அதை பேசவே பயமாக இருக்கும். ரூத் அப்படி தான் பண்ணான். சத்தமிட்டு அழுதுட்டா. அப்போ நிறுத்திட்டா நகோமி. அப்பா, இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாது. இந்த காரியம் எப்படி இவன் கல்யாணம் பண்ணட்டும்னு நினச்சா ஒத்துக்க மாட்டேங்கிறாளே, இந்த காரியத்தை எப்படி கைகூடி வர பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு விட்டுட்டா. பேசவே இல்லை. கல்யாணத்தை பற்றியே பேசலை. ஒரு நாள் ரூத் என்ன பண்ணான்னா, நகோமி கிட்ட சொன்னான், இந்த மாதிரி போவாஸ் என்பவர் ரொம்ப நல்லவர், அவர் வயலுக்கு தான் போனேன், அங்கே எனக்கு கோதுமை கதிர்கள்லாம் கொடுத்தாரு, நிறைய சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்தாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னா. இதுதான் கரெக்டான டைமுன்னு நகோமி சொன்னான். அவர் நமக்கு நெருங்கின உறவுக்காரர், ரொம்ப நல்லவன் அவன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன்கிட்ட கேளு, அடுத்த தடவை வயலுக்கு போனால் கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். திரும்பவும் ரூத்து சத்தமிட்டு அழலை, அமைதியாக இருந்தா. சரி, நான் போய் பேசுகிறேன் அத்தை அப்படின்னு அவளே வயலுக்கு போய் பேச ஆரம்பித்தா அவளுடைய கல்யாணத்தை பற்றி. ஆண்டவர் என்ன பண்ணார்? கைகூடி வர செய்தார். அவர் உங்களுக்காக உங்களுடைய காரியத்தை கைகூடி வரும்படி செய்வார். சரிங்களா? ஐயோ, கைகூடி வரமாட்டேங்குதே, இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், வேலை தேடிடலாம்னு நினைக்கிறேன், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறேன், இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி இருக்குது அப்படின்றீங்களா? தேவன் அவரது வல்லமையை பயன்படுத்தி அது கைகூடி வரும்படி செய்துடுவாருங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. நமக்கு தான் வல்லமை இல்லை, தேவன்கிட்ட எக்கச்சக்க வல்லமை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய காரியம் கைகூடி வரலை, அதான் கவலைப்படுறாங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய காரியம் எல்லாம் கைகூடி வரணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. உங்கள் பிள்ளைங்க பெரிய ஏமாற்றத்துடன் நிற்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் இப்படி நடந்துட்டா நல்லா இருக்குமேன்னு கவலைப்படுறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய காரியம் கைகூடி வருவதற்கு உதவி செய்கிறீங்க. நீங்கள் வல்லமை உள்ள தேவன். மனிதர்களுக்கு வல்லமை கிடையாது, எங்களுக்கு வல்லமை கிடையாது, உங்களுக்கு வல்லமை இருக்கு. நீங்கள் அவங்களுக்கு அவங்க காரியத்தை, விரும்புகிற காரியத்தை கைகூடி வரும்படி உதவி செய்வீங்க. நன்றியப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக.
இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான்ப்பா ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா. 1000 வருடம் இந்த பூமியில் வந்து ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.